லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரின் மகன் அருணாச்சலம், வயது 26. தூத்துக்குடியில் உள்ள டாஸ்மாக் பாரில் பணியாற்றி வந்தார். கடந்த ஜூலை 17ஆம் தேதி டாஸ்மாகை மூடிய பிறகு சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்களை விற்பனை செய்ததாக கூறி அவரை தென்பாகம் போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அன்றைய தினமே அருணாச்சலத்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். தொடர்ந்து 6 நாட்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று அருணாச்சலம் உயிரிழந்தார். அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதால்தான் அருணாச்சலம் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினர். சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுத்து நீதி கிடைக்கும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அருணாச்சலம் தனது குடும்பத்தினரிடம் போலீசார் தன்னை தாக்கினர் என்று கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. 4 இருந்தாங்களா? பேர் இல்லையா? சரி, ரைட்டு. சார் நான் சும்மா எனக்கு யாருமே இல்லை. நீங்க இல்ல ஜெயன் இல்ல, நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? இந்த நம்ம எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சா முருகன் கடை. முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை. நமக்கு வரும் காலையில வரும். மதரண்டு காலையில் மதரண்டு வரும். இந்த விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல் மரணங்களின் போது அத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காததாலேயே இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு திரைப்படங்களை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அருணாச்சலத்தின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி உண்மை வெளிவர வேண்டும் என்றும் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிமொழி, நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இது காவல் நிலைய தாக்குதலால் ஏற்பட்ட மரணம் அல்ல என்று விளக்கமளித்தது. சட்டவிரோதமாக 120 மதுபான பாட்டில்களை வைத்திருந்த வழக்கில் அருணாச்சலம் கைது செய்யப்பட்டதாகவும் கைது நடைமுறைகள் அனைத்தும் சட்டப்படி பின்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்தது. மேலும் காவல் நிலைய லாக்கப்பில் மற்ற கைதிகளுடன் இயல்பாக இருந்த அருணாச்சலம் திடீரென மயங்கி கீழே விழுந்ததாகவும் அந்த காட்சிகள் காவல் நிலைய சிசிடிவியில் பதிவாகி உள்ளதாகவும் போலீசார் கூறினர். அவருக்கு உடனடியாக உதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பியதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறை வெளியிட்டது. இதற்கிடையில் அருணாச்சலத்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய முதலில் மறுத்திருந்த குடும்பத்தினர் பின்னர் சில நிபந்தனைகளுடன் சம்மதம் தெரிவித்தனர். தூத்துக்குடி கலெக்டரை சந்தித்த அருணாச்சலத்தின் தாய் மற்றும் சகோதரர் பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும், 3 மருத்துவர்கள் கொண்ட குழு பரிசோதனை நடத்த வேண்டும், நீதித்துறை நடுவர் முன்னிலையில் பரிசோதனை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். இதனிடையே அருணாச்சலம் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணையும் தொடங்கியுள்ளது.